நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா பேய் கனவு வந்திருக்கும். அந்த கனவு எல்லாமே வெறும் கனவு இல்லை, உண்மைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அபி அப்படின்ற பொண்ணுக்கு ஒரு நாள் நைட் ஒரு கனவு வருது. அபி அவங்க ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு நைட் ஃபேமிலியோட ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்றாங்க. அபியும் அவளோட கசினும் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவ தூங்கிட்டு இருக்கிற ரூமோட டோர் ஓப்பன்ல இருந்திருக்கு. தூங்கிக்கிட்டு இருந்த அபி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அப்படி அவ எழுந்து பார்க்கும்போது அவ ரூம் டோர் திறந்து இருக்கிறதுனால வெளியே இருந்த ஹால் அப்படியே தெரியுது. அந்த ஹால்ல இருந்த டிவி ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹால்ல இருந்த சோஃபால ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருக்கா. அபிக்கு அந்த உருவம் யாரோட இதுன்னு தெளிவா தெரியவே இல்லை. இவளும் அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் பொறுமையா எழுந்து திரும்பி இவ்வளவு நோக்கி நடந்து வருது. அந்த பொண்ணோட ஃபேஸ் நார்மலாவே இல்லை, ரொம்பவே கொடூரமா ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி இருந்திருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அபியோட ரூம்குள்ள வரா. அந்த பொண்ணு அபி கிட்ட வந்து அவளோட நெஞ்சு மேல ஏறி உக்காந்து அபியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அபி உச்சக்கட்ட பயத்துக்கு போய் உடம்பு கூட அசைக்க முடியாத நிலைமையில இருக்கா. அப்போ திடீர்னு அந்த ரூம்குள்ள ஒரு சின்ன பொண்ணு வந்து அபி மேல உட்காந்துட்டு இருக்கிற உருவத்தை தள்ளி விட்டு அபியை காப்பாற்ற ட்ரை பண்றா. அபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது கனவுன்னு புரிய வர ஆரம்பிக்குது. அபியும் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த கனவுல இருந்து வெளியே வந்துடுறா. ஓகே, இது வெறும் கனவு தான் ரியலைஸ் பண்ணி அபி அவளோட கனவு திறக்கும் போது அவ கனவுல பார்த்த அதே பொண்ணோட உருவம் இப்போ பெட்டுக்கு பக்கத்துல அவளை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அபி எக்ஸ்ட்ரீம் பயத்துக்கு போயிடுறா. நாம இன்னும் அதே ஞாபகத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி தோணுதுன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கறா. அப்பவும் அந்த உருவம் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு. இந்த டைம்ல அபி ரொம்ப பயந்து உடனே சுவிட்சை போட்டு லைட் ஆன் பண்றா. இவ அப்படி லைட் ஆன் பண்ணும்போது அந்த உருவம் அங்க இல்ல. அபிக்கு வந்தது உண்மையாவே கனவு தானா? கனவுல பார்த்த அதே பேய் எப்படி இப்போ ஒரு ரூம்குள்ள இருக்கு? இதெல்லாம் நினைச்சிட்டே அபி ரொம்பவே பயந்து அவங்க அம்மா கூட போய் படுத்து தூங்கிடுறா. இன்னொரு முக்கியமான விஷயம், கரெக்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அபியோட பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு குட்டி பொண்ணு இறந்து போயிருக்கா. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பேய் கனவு வந்து நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது அதே பேய் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதுனா உங்களோட லைஃப்ல நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி பேயை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஓகே, பாய்.